மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோடை வசந்த விழா. ஊஞ்சலில் எழுந்தருளி அருள்பாலித்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்பாள் திருக்கோவிலில் கோடை வசந்தோத்சவத்தை முன்னிட்டு மீனாட்சி அம்பாள் சொக்கநாதர் சுவாமி பிரியாவிடை அம்பாளுடன் ஊஞ்சலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி கோடை உற்சவம் நேற்று துவங்கி வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. விழாவை முன்னிட்டு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பிரியாவிடை அம்பாளுடன் சகல பரிவாரங்களுடன் தெற்கு சித்திர வீதியில் உள்ள வெள்ளியம்பல பள்ளியில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகளை அடுத்து அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சொக்கநாதர் மற்றும் பிரியாவிடை அம்பாளுடன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் பங்குனி உத்திரத்தன்று காலை கோவிலில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள செல்லூர் திருவாப்புடையார் கோவிலில் எழுந்தருளுகின்றார். அங்கு சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் நடைபெறவிருக்கின்றது. ஊஞ்சலில் அமர்ந்து அருள்பாலித்த அருள்மிகு சுந்தரேஸ்வரரை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர்.